ஒரு தேசத்தின் எதிர்காலம் ஒரு வாக்கில் கூட மாறக்கூடும். தேர்தல் நெருங்குகிறது. வேட்பாளர்களின் முழக்கங்கள், கட்சிகளின் வாக்குறுதிகள்னு எங்கும் தேர்தல் காய்ச்சல். மக்கள் மனதில் ஒரே குழப்பம். யாரை தேர்ந்தெடுப்பது? எதன் அடிப்படையில் நம்ம வாக்களிக்கணும்? வேதாகமம் இதை குறித்து என்ன சொல்லுது? தேர்தல் களத்தில் தேவனின் சித்தம் என்ன? ஒரு உண்மையான கிறிஸ்தவன் எப்படி வாக்களிக்க வேண்டும்? முதல்ல ஒரு அடிப்படை உண்மையை நம்ம ஆழமாக புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு அரசனும், எந்த ஒரு தலைவரும், எந்த ஒரு அரசாங்கமும் தற்செயலாக அதிகாரத்துக்கு வருவதில்லை. அனைத்தையும் தேவனே நியமிக்கிறார். தானியேல் 2:21 வாசிக்கும்போது, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவரும் அவரேன்னு சொல்லப்பட்டிருக்கு. ரோமர் 13:1 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, எந்த அதிகாரமும் தேவனால் அல்லாமல் உண்டாகாது. இது நமக்கு ஆறுதல் தர்ற வார்த்தை மட்டும் இல்லை, பொறுப்புடன் செயல்பட வைக்கும் ஒரு அழைப்பும் ஆகும். கடவுள் ஆட்சி செய்கிறார், அதனால் நாம் பொறுப்புடன் செயல்பட வேண்டும். வேதாகமத்தில் தலைவர்களை தேர்ந்தெடுப்பதற்கான முதல் வழிகாட்டுதல் யாத்திராகமம் 18ஆம் அதிகாரத்தில் காணப்படுது. மோசேயின் மாமனாரான எத்திரோ மோசேக்கு ஒரு மகத்தான ஆலோசனையை கொடுக்கிறாரு. யாத்திராகமம் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, திறமையுள்ளவர்களும் தேவனுக்கு பயப்படுகிறவர்களும் உண்மையுள்ளவர்களும் பொருளாசையை வெறுக்கிறவர்களுமான மனுஷரை தெரிந்து கொண்டு அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். இங்க 4 முக்கியமான தகுதிகள் முன்வைக்கப்படுது. இதெல்லாம் இன்றைய தேர்தல் களத்திற்கும் நேரடியாக பொருந்தக்கூடியது தான். முதல் விஷயம் திறமையுள்ளவர்கள், 2வது தேவனுக்கு பயப்படுகிறவர்கள், 3வது உண்மையுள்ளவர்கள், 4வது பொருளாசையை வெறுக்கிறவர்கள். இந்த 4 கேள்விகளையும் உங்கள் வாக்கை செலுத்துவதற்கு முன் உங்கள் மனசிலேயே கேட்டு பாருங்க, இந்த வேட்பாளர் இந்த தகுதிகளை பூர்த்தி செய்கிறாரா? இஸ்ரவேல் மக்கள் ஒரு பெரிய தவறை செஞ்சாங்க. அவர்கள் தேவனின் நேரடி ஆட்சியை நிராகரித்து, எங்களுக்கும் ஒரு ராஜா வேண்டும் மற்ற தேசங்களைப் போல அப்படின்னு பிடிவாதம் பிடிச்சாங்க. 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், எங்களை நியாயம் விசாரிக்க எங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் அப்படின்னு வாசிக்கிறோம். தேவன் சாமுவேலிடம் சொல்றாரு, அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நானே அவர்கள் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு என்னை தள்ளினார்கள். இது இன்றைக்கும் சரியா பொருந்தும். நாம் ஒரு மேசியாவை போன்ற தலைவரை உலகத்தில் எதிர்பார்க்கும் போது ஒரு சாதாரண மனிதனை கடவுளாக்குறோம். இதுவே அரசியல் ரீதியான சிலை வழிபாடு, எ பொலிட்டிக்கல் ஐடாலட்ரி. எந்த மனித தலைவனும் மேசியா கிடையாது, இயேசு மட்டுமே மேசியா. இஸ்ரவேல் மக்கள் ஒரு ராஜாவை கேட்பதற்கு வெகு காலத்திற்கு முன்பாகவே தேவன் உபாகமம் 17ஆம் அதிகாரத்தில் ஒரு ராஜ தர்மத்தை எழுதி வைத்திருந்தார். இதை உலகின் முதல் அரசியல் சாசனம்னு கூட சொல்லலாம். ஒரு சிறந்த தலைவன் என்பவன் எப்படி இருப்பான்? அவன் அதிக குதிரைகளை சேர்க்க மாட்டான், அதாவது தன் அதிகாரத்தை வெட்கமில்லாமல் குவிக்க மாட்டான். இராணுவ பலத்தின் மீது தன் முழு நம்பிக்கையும் வைக்க மாட்டான். அநேக மனைவிகளை சேர்க்க மாட்டான். அவனிடம் தனி மனித ஒழுக்கமும் குடும்ப நேர்மையும் இருக்க வேண்டும். அதிக பொன் வெள்ளியை சேர்க்க மாட்டான். பேராசையும் ஊழலற்ற தன்மையும் கொண்டவன். தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை தினமும் வாசிப்பவன். தேவனுக்கு பயந்து நீதியுடன் நடப்பவன். தன் சகோதரர்களுக்கு மேலாக தன்னை உயர்த்தி கொள்ள மாட்டான். அவனிடம் மேட்டிமை இருக்காது, பணிவும் சமத்துவமுமே இருக்கும். வேதாகமம் 2 ராஜாக்களின் வாழ்க்கையை நம்முடைய கண்களுக்கு முன்பாக நிறுத்துகிறது, சவுல் மற்றும் தாவீது. இவர்களுக்கு இடையிலான வேறுபாடு தேர்தலில் நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்கிற பாடத்தை நல்லா கற்றுத்தருது. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். சவுல் உயரமானவன், கம்பீரமானவன். அவன் மக்களின் வெளித்தோற்றத்தின் தேர்வாயிருந்தான். ஆனால் அவனது இருதயம் கீழ்ப்படியாத மனம் கொண்டதாயிருந்தது. முடிவில் அவன் நிராகரிக்கப்பட்டான். இன்னொரு பக்கம் தாவீது சிறியவன், ஒரு ஆட்டிடையன். ஆனால் அவன் தேவனின் தேர்வாயிருந்தான். அவன் தேவனின் இருதயத்திற்கு ஏற்ற மனுஷனாய் இருந்ததுனால நித்திய வாக்குறுதியை பெற்றான். நாமளும் தேர்தலில் யாரை தேர்ந்தெடுக்க போகிறோம்? கம்பீரமான பேச்சாளரையா, பிரபலமான திரைப்பிரபலம் ஒருவரையா, அல்லது உண்மையான இருதயம் உள்ள நீதியை நிலைநாட்ட விரும்புகிற ஒரு வல்லவரையா?
யூதாசுக்கு பதிலாக மற்றொரு அப்போஸ்தலனை தேர்ந்தெடுக்க வேண்டிய நேரம் வந்துச்சு. சீஷர்கள் அதை எப்படி தேர்ந்தெடுத்தார்கள் என்பதை கவனித்து பாருங்க. இது ஒரு அற்புதமான தேர்தல் முறை. முதல் தகுதி நிர்ணயம், 2வது வேட்பாளர் பட்டியல், 3வது ஜெபம், 4வது ஞானமாக வாக்களித்தல். முதல்ல தகுதி நிர்ணயம் செய்தார்கள். பின்பு தகுதியான 2 பேரை வேட்பாளர் பட்டியலில் முன்னிறுத்தினாங்க. பின்பு எல்லோருடைய இருதயங்களும் அறிகிறவரே, நீர் தெரிந்து கொண்டவனை காண்பித்தருளும்னு ஜெபம் பண்ணாங்க. முடிவில் சீட்டு போட்டு மத்தியாசை தேர்ந்தெடுத்தார்கள். இன்றைய தேர்தலையும் இந்த படிகள் அப்படியே பொருந்தும். தகுதிகளை தெளிவாக வரையறுங்க. வேட்பாளரை முழுமையாக ஆராய்ங்க. தேவனிடம் ஜெபித்து கேளுங்க. பின்பு ஞானமாக வாக்களியுங்க. திருச்சபையில் மூப்பர்களை தேர்ந்தெடுக்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் என்னென்ன தகுதிகளை முன்வைக்கிறார்? இவை இன்றைய அரசியல் தலைவர்களுக்கும் அப்படியே பொருந்தும். குற்றமற்றவன், நல்லொழுக்கமுள்ளவன், மிதமான குணமுடையவன், அந்நியரை உபசரிக்கிறவன், பண ஆசை இல்லாதவன், நற்சாட்சி பெற்றவன். இந்த பட்டியலை கவனிச்சு பாருங்க. இது ஒரு வேட்பாளரின் பேச்சை அல்ல, அவனது வாழ்க்கையை பார்க்க சொல்கிறது. பொது மேடையில் அவன் என்ன பேசுகிறான் என்பதை விட வீட்டில் எப்படி நடந்து கொள்கிறான், சமுதாயத்தில் எப்படி செயல்படுகிறான் என்பதே மிக முக்கியம். பவுல் கடுமையான ரோம பேரரசின் கொடுங்கோல் ஆட்சியின் கீழ் வாழ்ந்தவர். அவருக்கு வாக்களிக்கும் உரிமை கூட கிடையாது. ஆனாலும் அவர் என்ன சொல்கிறார்? 1 தீமோத்தேயு 2:1-2 ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் பண்ண வேண்டும். தேர்தலுக்கு முன்பாக நீதியான தலைவர்களை தேர்ந்தெடுக்கும் ஞானம் வேண்டி நாம் ஜெபிக்க வேண்டும். தேர்தல் நடைபெறும் போதும் நேர்மையான தேர்தல் நடைபெற வேண்டி ஜெபிக்க வேண்டும். தேர்தல் முடிந்த பின்னரும் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் யாராக இருந்தாலும் அவர் நீதியாக ஆட்சி செய்ய வேண்டி ஜெபிக்க வேண்டும். சிலர் இப்படி நினைக்கலாம், நான் ஒரு ஆவிக்குரிய மனிதன், நான் ஏன் அரசியலில் தலையிடணும்? இந்த கேள்விக்கு வேதாகமம் மிக தெளிவாக ஒரு பதிலை தருகிறது. தேவன் உங்களுக்கு வாக்களிக்கும் உரிமையை கொடுத்திருக்கிறாரு. இது உத்தரவாதமான ஒரு தாளந்து. அதை மண்ணில் புதைச்சி வைக்காதீங்க. உங்கள் வாக்கு உங்களை மட்டும் பாதிக்கிறதில்ல, அது உங்கள் தேசத்தில் உள்ள ஏழைகளையும் குழந்தைகளையும் பாதிக்கிறது. அவர்களின் நலனுக்காகவே நீங்கள் வாக்களிக்கிறீர்கள். நல்லவர்கள் எதுவும் செய்யாமல் அமைதியாக இருக்கும்போது தான் தீமை வெல்லுகிறது. வாக்களிக்காமல் இருப்பது தீமைக்கு நாமே வழியமைத்து கொடுப்பதற்கு சமம். தேர்தல் காலங்களில் மிகவும் ஆபத்தான ஒரு விஷயம் நடக்குது. நாம் ஒரு அரசியல் தலைவரை மேசியாவை போல பார்க்க தொடங்குகிறோம். இதுவே அரசியல் ரீதியான ஒரு ஐடாலட்ரி. எந்த ஒரு அரசியல் கட்சியும் உங்களை ரட்சிக்காது. எந்த ஒரு நடிகரும் நாட்டை முழுமையாக காப்பாற்றிவிட முடியாது. எந்த ஒரு சாதி தலைவனும் நீதியை நிலைநாட்டப் போவதில்லை. நமது உண்மையான ரட்சிப்பு கிறிஸ்துவிடம் மட்டுமே இருக்கிறது. கட்சிக்காக வாக்களிக்காதே, நற்குணத்திற்காக வாக்களி. சாதிக்காக வாக்களிக்காதே, நீதிக்காக வாக்களி. பணத்திற்காக வாக்களிக்காதே, பொது நலனுக்காக வாக்களி. நடைமுறையில் ஒரு கிறிஸ்தவன் தேர்தல் களத்தில் எப்படி செயல்பட வேண்டும்? அதற்கான வழிகாட்டி, முதலில் ஜெபியுங்கள். கர்த்தாவே, எங்கள் தேசத்திற்கு நீதியான தலைவர்களை எழுப்புவீராக. பின்பு நல்ல ஆராய்ச்சி பண்ணுங்க. வேட்பாளரின் கடந்த கால செயல்பாடுகள் என்ன, ஏழைகளுக்காக அவர் என்ன செய்திருக்கிறார் என்று பாருங்க. பின்பு வேதாகம அளவுகோலால் அளவிடுங்க. இறுதியாக நியாயமான நேர்மையான ஒரு தேர்தலில் பொறுப்புடன் வாக்களியுங்க. தேர்தல் முடிவு என்னவா இருந்தாலும் சரி, தேவனின் இறையாண்மையில் முழுமையாக நம்பிக்கை வைத்து தொடர்ந்து ஜெபிச்சுட்டே இருங்க. அதே போல் தேர்தல் காலத்தில் சில காரியங்களில் ஈடுபடுவது ஒரு கிறிஸ்தவனுக்கு அழகல்ல. பொய்யான செய்திகளை பகிராதீங்க. ஏன்னா வேதம் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாகன்னு சொல்லுது. மாற்று கட்சியினரை இழிவுபடுத்தாதீங்க. சாதி மதம் பார்த்து வாக்களிக்காதீங்க. முக்கியமாக பணத்திற்காக வாக்களிக்காதீங்க. நாம் தேர்தலில் வாக்களிக்கிறோம், தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறோம். ஆனால் நமது இறுதி நம்பிக்கை எந்த ஒரு மனித தலைவன் மீதும் இல்லை. தேர்தல்கள் வரும் போகும், அரசாங்கங்கள் மாறும். ஆனால் ராஜாதி ராஜாவாம் இயேசு கிறிஸ்துவின் ஆட்சி என்றென்றும் நிலையானது. எனவே கலங்காதிருங்க, பொறுப்புடன் வாக்களியுங்க, விழிப்போடு ஜெபியுங்க.
தேவனின் அசைக்க முடியாத ஆட்சியை முழுமையாக நம்புங்க. இன்றைக்கு உங்கள் தேர்தல் ஜெபத்தை தொடங்குங்க. தேசத்தின் எதிர்காலம் உங்கள் வாக்கிலும் இருக்கிறது. இந்த காணொளி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருந்தால் நிச்சயமாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த தேர்தல் காலத்தில் உங்கள் திருச்சபையிலும் நண்பர்கள் மத்தியிலும் இதை கூடுமானவரை பகிர்ந்து கொள்ளுங்கள். அதே போல் நான் ஞானமாக வாக்களிப்பேன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கடவுளின் சமாதானம் உங்களோடு இருக்கட்டும்.